உறவின் பெயரை சொல்லி கூப்பிடுவதில் ஒரு கூச்சம் இருக்கிறது, அதனால என்னால் அப்படி கூப்பிட விருப்பப்படல. உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா? இன்னொரு பக்கம் உனக்கு கூச்சம்லாம் இதுக்கு பட வேண்டியதில்லை. உறவின் பெயரோடு தான் ஒருத்தர் அழைக்கணும். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அந்த போக்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. முதல்ல உறவின் பெயர்ல நம்ம அழைக்கிறோமா அப்படிங்கறத தாண்டி முதல்ல அது தெரியுதான்னு பார்ப்போம். ஒன்னொன்னா பாப்போம். அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையன் உங்களுக்கு என்ன வேணும்? திருப்பியா? அப்பா வழி தாத்தா, நம்ம அப்பாவோட அப்பா, அவங்க தங்கச்சியோட பையன், உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அத்தை பாட்டி. அத்தை பாட்டி. வாவ். நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. அத்தை பாட்டி பையனுக்கு கசின். கசின். கசின் இங்கிலீஷ்ல அழகா சொல்லு மேன். ஃபுல். ஓகே. அத்தை பாட்டி பையனோட பையன் குழந்தைங்க. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையன், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி பையன். மாமா தான் கூப்பிடுவேன் நானு. நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. மாமா பேர்ல கொல்லு பேரன். கொள்ளு பேரன். இது அத்தை பாட்டியை விட வித்தியாசமா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. உங்க அப்பாவோட அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை. எது? அப்பாவோட அப்பா அத்தையா? அப்பாவோட தாத்தா. அப்பாவோட அப்பா தாத்தா. வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரு. தாத்தாவோட தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி. பாட்டி. பாட்டியோட பையன் உங்களுக்கு என்ன வேணும்? கொல்லு பேரனா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சித்தப்பா தான். எப்படி சித்தப்பா? அப்பாவோட அப்பா. அப்பா தாத்தா. அதுக்கப்புறம் நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றலாம் போ. ஓகே பா. அதுக்கப்புறம் தாத்தாவோட தங்கச்சி. அத்தை. யாருக்கு அத்தை? உங்களுக்கு அத்தையா உங்க அப்பா அத்தை? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உங்க அப்பாவோட தங்கச்சி தானே உங்களுக்கு அத்தை? உங்க அப்பாவோட அப்பா பாட்டி. சரி. பாட்டியோட பையன் சித்தப்பா. நீங்க ஏமா ரொம்ப நேரமா ஸ்கூல் பிள்ளை மாதிரி கை தூக்கி மைக் வச்சிருக்கீங்களே, சொல்லுங்க. சித்தப்பா தானாங். ஏன் அதுக்கு என்ன அங்கிள் சொல்ல வர? இப்ப என்ன சொல்லி கூப்பிடுங்கிற பிரச்சனைக்கு அப்புறம் போவோம். இப்ப அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையனை என்ன சொல்லி கூப்பிடணும்? மறுபடியும் முதல்ல இருந்தா மாமா தான் சரியான முறை. நம்ம அப்பா வழி தாத்தா வழி பிறந்தவங்க எல்லாமே நமக்கு அப்பா சித்தப்பா முறை. அப்படியா? இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க. நீ வாப்பா. சோ தாத்தாவுடைய சிஸ்டர் எப்பவுமே வந்து அடுத்த வீடு, அவங்க வழி வந்தவங்க எல்லாமே நமக்கு முறை மாமன் அந்த உறவு தான் வரும். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இந்த பொண்ணு தான். எப்படி சொன்னீங்க? யூசுவலா யாரா இருந்தாலும் மாமா தான் கூப்பிட்டு பழக்கம். மர்க்கா சொல்லு. மாமா தான் கூப்பிட்டு பழக்கம். மர்க்கா சொல்லு. மாமா தான் கூப்பிட்டு பழக்கம். சோவி அந்த பழக்க விஷயத்துல நான் கூட என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு கரெக்டா சொல்லுது. ஜெனரலா எல்லாரையும் மாமாங்கிறது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. என்னென்ன உறவு பெயர்கள்லாம் காணாம போயிடுச்சு நீங்க கவனிச்ச வரைக்கும்? மதனிங்க. மதினி. கட்சோர் எடுத்து வைங்க. உங்களுக்கு எத்தனை மைனி? உங்களுக்கு? எனக்கு வந்து 9 மைனி. அடேப்பா, சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுத்துட்டு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடகை 9 பேரை மைனின்னு தான் கூடுவீங்களா? எப்படி குழப்பமா இருக்காதா? இல்ல பெரிய மைனி, சின்ன மைனி, கிட்டன விட்டு மைனி, குட்டியன விட்டு மைனி அப்படின்னு கூப்பிடுவோம். என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து ஏத்திக்கிட்டு இருக்க? அத்தாச்சி. அத்தாச்சி. யார் அத்தாச்சி? பாட்டி. பாட்டி சத்தாச்சி. நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க, இப்பலாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்கன்ற. எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்க தானே பாக்குறான். இல்ல ஆக்சுவலா ஆச்சின்றது வந்து பாட்டின்னு வருமா, அதனால நான் நினைச்சிட்டேன் அத்தாச்சினா. அத்தை பாட்டின்னு ஒண்ணு இருக்கே, அத்தாச்சி பாட்டியா இருக்கலாம், தப்பு இல்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அத்தாச்சி ஆச்சி, அப்புறமா இப்ப பாட்டி ஆயிடுச்சு. நீ தான் ஆராய்ச்சியில இருக்கியா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? மாமாவோட பாட்டியா? மாமாவோட பாட்டியா? சத்தியமா சொல்றேன், இந்த ஷோ முடியறதுக்கு நான் பைத்தியக்காரன் ஆயிருவேன் நினைக்கிறேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நீங்க சொல்றது அத்தை பொண்ணுங்களா அத்தாச்சின்னு சொல்றோம். நீங்க அத்தை பொண்ணு தான். அத்தை பொண்ணு வந்து நம்மளோட பெரியவங்களா இருந்தா அத்தாச்சின்னு கூப்பிடுவாங்க. ஐயோ அது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சேடா. அப்பச்சி வழி பிறந்தவங்களை வந்து நாங்க ஐத்த மாமான்னு கூப்பிடுவோம். ஆத்தா வழி பிறந்தவங்களை வந்து அம்மான் அம்மா மண்டின்னு கூப்பிடுவோம். அதாவது அம்மானுங்கிறது மாமா. அது வந்து இப்ப மாடர்னா நாங்க எல்லாருமே வந்து இப்ப மாமான்னு மாத்திக்கிட்டாங்க. மாமா மடையா அண்ணனுடைய ஒய்ஃப் அண்ணன் மண்டின்னு கூப்பிடுவோம், அதுவும் மறி போச்சு. இப்ப பாட்டையா பாட்டி ஆயான்னு கூப்பிடுவோம், அவங்களையும் அப்படி கூப்பிடுறது இல்ல, ஐயா ஆயான்னு வந்துட்டோம். அப்படியா? அப்படிதான் மச்சான். மச்சான் என் ஒய்ஃபோட தம்பி எனக்கு மச்சான். ஆ. இப்போ நான் மச்சான்னு வந்து
கூப்பிடுறது வந்து அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். மச்சான் நான் கண்ணன் பேசுறேமா. இவங்க என்னோட ஓரகத்தின்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப கோ சிஸ்டர்னு அப்படியே ஃபேஷனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரகத்தி ஓப்படியானா தெரியும் தானே? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. தெரியாது. தெரியாதா? ஓரகத்தினா இப்போ நீங்கள் ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது நீங்கள் தான். சரி சரி போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா அவங்க கூட தனியா சொல்றதுல. உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிரதர் ஒருத்தர் இருப்பார்ல, பிரதருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க உங்கள் ஓரகத்தி. தம்பி நல்லா பேசுது. இதை விட நல்லா பேசுவேன். பட் இப்ப எனக்கு டைம் இல்ல. ஓரகத்தி, ஓப்படியா, கோ சிஸ்டர், கசின், ரிலேட்டிவ். இப்போ பெட்டரா இருக்குல்ல? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதே மாதிரி மாமா பொண்ணு மாமா பையனா ஜெனரலா அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க யாருண்ணா? அவன் அண்ணன். இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி என் தெய்வம். இப்ப என் பொண்ணுக்கே மாமா பையனோட எப்படி கூப்பிடணும்னு கேட்டா தெரியாது, பேர் சொல்லி கூப்பிடுவா. உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். அத்தான் கூப்பிடுறத கம்மி பண்ண. அத்தான்னு கூப்பிடுறது இல்ல, இந்த அத்தான்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து அத்தான்னு கூப்பிடுறதுக்கும் வந்து பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைக்கலாம்? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. அத்தான் கூப்பிடுறது வந்து ரொம்ப அழகா இருக்கு, எனக்குள்ள அது வெக்கம் வருது நான் கூப்பிடும் போதே. வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வந்து, ஹஸ்பண்ட் அத்தான்னு கூப்பிடுவீங்களா இல்ல மாமா அதான் அவங்கள அத்தான்னு கூப்பிடணுமா? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? யாரெல்லாம் கட்டிக்கக்கூடிய முறையில இருக்காங்களோ அவங்க எல்லாம் அத்தான். இப்போ உங்க அப்பா கூட பிறந்தவங்கள அத்தைன்னு கூப்பிடுறீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். உங்க கணவனுடைய அம்மாவை என்னன்னு கூப்பிடுறீங்க? மாமியாரு. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. மாமியார் என்னன்னு கூப்பிடுவீங்க? மாமியார் அத்தை. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அத்தைன்னு முறை வந்துருது இல்லையா? அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் வந்து அத்தான்ங்கிற முறை வரும். பின்றான்ல நிறைய போறான்டா. யாரெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமோ எல்லாருமே அத்தான். அப்ப நான் யார் கல்யாணம் பண்றேன்னு தெரியாம எல்லாரும் எப்படி அத்தான்னு கூப்பிட முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பெரியவங்கள மாமான்னு சொல்றது ஓகே. எங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களை வந்து மாமா அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மாவையே வந்து மாமா அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுல அது கொஞ்சம் கூச்சம் இருக்கு. நீ என் கையால மறா போற. மாமனார் மாமியார் அத்தை மாமா கூப்பிடு. ஏன் அதுல குச்சம் இருக்கு? அத்தை மாமான்றது கூப்பிடுறது ஒரு சினிமாட்டிக் ஃபீலிங்கா தான் இருக்கு, அது ஒரு ரியலா இல்ல. ஓஹோ, கதை இப்படி போகுதா? சோ அப்பா அம்மா அவங்களே அப்பா அம்மா தான் கூப்பிடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலா அப்பா அம்மா ஆர்டிஃபிஷியல் இல்லையா உங்களுக்கு? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்க மாமா மச்சான் நீங்க கூப்பிடும்போது அது அசிங்கப்படல. சொல்லுங்க. ஆனா சொந்த உறவு முறையான மாமாவையோ மச்சானையோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூப்பிடும்போது உங்களுக்கு அசிங்கமா இருக்கும். அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிரும்.